ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெஜ் குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா அப்பம், இடியப்பம், தோசை, இட்லி, ஏன் சாதத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கசகசா வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா த ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காவை துருவி ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா மல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமாவோட மேஜர் திங்கே இந்த பச்சை பட்டாணியும் சுண்டலும் தான். இதை நான் ஓவர் நைட் 100 கிராம் சுண்டல், 50 கிராம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு மார்னிங்கில் ஒரு 7லேருந்து 8 விசில் ரெண்டையுமே ஒன்றா வச்சு எடுத்தேன். சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மாத்திரம் நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். அப்புறமா பச்சை மிளகாவை வந்து அப்படியே முழுசாக போடாமல் ஒரு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. முழுசாக நம்ம போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அது வந்து வெடிக்கும். அதனால் அதை லைட்டாக கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா தான் இந்த ஹோல் நம்மளோட குருமாக்கே காரம் கொடுக்க போகிறது. இந்த பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. இப்போ நம்ம ஒரு கோகோனட் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதோடு நம்ம ஊற வச்ச கசகசா, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்ல மையாக அரைச்சிருக்கணும். அப்போந்தான் நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். கண்டிப்பாக நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ எதுவோ உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அது எல்லாமே லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் நல்லா குக் ஆகட்டும். இந்த பச்சை மிளகா தான் நம்மளோட ஹோல் ஸ்பைஸே, இது தான். வேறு எதுவுமே காரத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைக்கலை, தட்டி மாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சமாக குக் ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம்ல அதையும் நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்குங்க. இது எல்லாமே ரொம்ப நம்ம பிரியாணி செய்கிற அளவுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60 to 70% குக் ஆனால் போதும். இந்த அளவுக்கு அது எல்லாமே ஓரளவுக்கு வாடி ஒரு மாதிரி இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா, வீட்டில் திரிச்ச கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இதோட நீங்கள் பீன்ஸ் சேர்க்குறவங்களா இருந்தாங்கன்னா பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கனால பீன்ஸ் சேர்க்கலை. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியையும் கொண்டக்கடலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை, கோகோனட் மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து தண்ணி 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்தா ஒரு அந்த கட்டித்தன்மை இருக்காது, ரொம்ப தண்ணியாக ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால்
1.5 கிளாஸ் தண்ணி போதும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் ஃபஸ்ட்டு காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம். அதுக்கப்புறமா உப்பை செக் பண்ணதில் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு நான் 2ஆம் தரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி தயாராகிரும். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சாலே நம்மளோட குருமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஆப்பத்தோடு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆப்பம் ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். யாருக்காவது வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. ஆப்பத்தோடு ட்ரை பண்ணோங்க, செமையாக இருந்தது. இது ஆப்பம் மாத்திரம் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, அப்புறமா இட்லி, இடியாப்பம், வெள்ளை சாதத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சாப்பிட்டு பார்த்தேன், சத்தியமாக சொல்கிறேன் செமையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ செமையாக இருக்கும். என்ன தான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம எவ்வளோ பைசா செலவு பண்ணி சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டில் தனியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அதுவும் இந்த டிஷ் நான் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க இந்த டிஷ்னால். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே இந்த டிஷ் ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெசிபி செய்ய ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக 1/2 அன் ஹவரில் இது ரெடி ஆயிரும். நம்மளோட ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தயாராகிருச்சு. இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.